Hey hello friends, welcome back to our family. I hope எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தான் பார்க்க போகிறோம். ஒரு காரை பற்றி பார்க்க போகிறோம். கார் அப்படின்னு சொல்லும் போதே மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து கார் வாங்கணும் அப்படின்ட்டு தோணும். ஃப்யூச்சர் பிளான்ஸாகவும் இருக்கும், இல்லை அட் ப்ரெசென்ட் வாங்கணும் அப்படின்ட்டு தோணும். நிறைய பேருக்கு கார் பிடிக்கும், பிடிக்காத ஆளுங்கன்றது சில பேர் தான் இருப்பாங்க. ஸோ மார்க்கெட்லன்னு பார்க்கும்போது காசு நிறையவே இருக்குது, ஏகப்பட்ட காசு இருக்குது. அதுவும் பட்ஜெட்டட் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10 lakh அப்படின்னு பார்க்கும்போது நிறைய செக்மெண்ட் இருக்குது. ஒரு காரை வந்து யார் வேணால் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற கார் அது உருப்படியாக இருக்கா, ப்ரொடியூஸ் பண்ண எல்லா விதமும் அது பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்ற ஒரு இருக்குல்ல. இப்போ நானும் காரை வந்து லைனாக அடிக்கலாம், பட் எது பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கார் எடுக்க போகிறீங்களாலோ இல்லை நீங்களே தானாக சூஸ் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இதில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். காசுன்னு பார்க்கும்போது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட காசு இருக்குது. வெறும் இந்தியன் மார்க்கெட்டில் இந்தியன் பீப்புள் மட்டும் போட்டி போடலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மன், ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனிஸும் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் போட்டி போடுறாங்க. ஸோ காம்படிஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு 10 lakh இருக்குது, ஒரு மேனுஃபேக்சராக இருக்குது அப்படின்னா நான் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறேன், என்னென்னலாம் கொடுக்குறேன் அப்படின்றத பெஸ்ட் அவுட்புட்டு தான் வந்து ஒரு பெஸ்ட்டான காராக வந்து வரும். ஸோ ஒரு காருன்னு பார்க்கும்போது வெறும் அவுட்லுக் மட்டும் பார்க்காம டிசைன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டிசைன் எப்படி யூனிக்காக இப்போ இருக்க ஸ்டைலில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் காரோட பில்டு. இப்போ நான் வந்து 10 lakhல ஒரு சாதாரண மெட்டலில் வச்சு ஒரு காரை வந்து செய்யலாம், பட் ஒரு பில்டுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நான் 10 years யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 10 yearsக்கு எனக்கு வந்து வரணும். ஜஸ்ட் ஒரு 1 year 2 yearக்கு வந்து அது நல்லா இருந்துட்டு போக போக வந்து அதில் சில இஷ்யூஸ்லாம் வரக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற பில்டு வந்து அவங்க எப்படி சூஸ் பண்ணுறாங்க, மெட்டீரியல் காஸ்ட் வந்து அதில் ரெடியூஸ் பண்ணாமல் அவங்க அதில் எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. நிறைய காசு வந்து 5 star ரேட்டிங்கோட வருது, சில கார்லாம் வந்து 0 star ரேட்டிங்லேயே வருது. ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா இவங்க வந்து மெட்டீரியலுக்கே காஸ்ட் வந்து அதிகமாக பே பண்ணுறாங்க பில்டுக்காக. ஸோ இவங்க பேயே பண்ணல, ஏன்னா அவங்க சில ரீசன் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு அவுட்லுக்கில் மட்டும் அவங்க வந்து கவர் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை வந்து உணர்வாங்க. ஸோ அது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாடி ரோல் கண்டிஷன்ஸ். இப்போ நம்ம கார் டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டேரிங் கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம பர்ஃபெக்டாக போகிறதுக்கு ஸ்டேரிங் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுமாதிரி ஹை ஸ்பீட்லாம் போகும்போது ஸ்டெபிலிட்டியில் கார் எப்படி கொடுக்குறதுன்றது, அதுமாதிரி பாடி ஷேக் இல்லாமல் ஹைவேஸில் எப்படி ட்ராவல் ஆகுது. இப்போ சப்போஸ் நம்ம கார்னரிங் போகிறோம் அப்படின்னா காரோட ரோல் எப்படி இருக்குது. ஸோ எல்லாமே வந்து டெக்னிக்கல் ரீசன்ஸ் தான். இதெல்லாம் இன்ஜினியரிங்கோட வேலை. ஸோ இதை எப்படி ஒரு பெஸ்ட்டான இன்ஜினியர்ஸ் இந்த காரை வந்து டிசைட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஒரு பெஸ்ட்டான கார் வந்து அவுட்புட் வரும். நான் இவ்வளோத்தையும் சொல்கிறது ஒரு 50 lakhs 30 lakhs காரில் தான் வரும்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 10 lakh கார்லேயே வந்து இந்த விஷயம்லாம் கிடைக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஒரு கார்லாம் வாங்கணும்னா இது எல்லா விஷயமும் பார்க்கணும். ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கார் வாங்கக்கூடாது. ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒரு இன்புட் காமிக்கும் போது அது ஏன் அப்படி இருக்குது, ஸோ இது பெட்டராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்டிகா, மாருதி சுசுகிலேருந்து எர்டிகா அப்படின்ற ஒரு கார் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஓல்டான கார் தான். ஸோ இதை வச்சு நம்ம கற்றுக்கலாம். இந்த கார் ஓனர்ஷிப் ரிவ்யூ மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ்லாமும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சர்ஸில் கார் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம பண்ணுற ஒரு பிஸ்னஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நம்ம வந்து பார்த்தோன்னா கேஜெட்ஸ், எல்லா விதமான கேஜெட்ஸும் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் வாட்சஸ், இயர்ஃபோன்ஸ், நெக் பேண்ட்ஸ், ஸ்பீக்கர்ஸ், ஸோ அது மாதிரிலாம் சேல் பண்ணிட்டு இருக்கோம். வித் வாரண்ட்டி 6 month வாரண்டியோட சேல் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி JBL போட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பேசிஸில் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து கொஞ்சம் ரேர் கேசஸ், இப்போதைக்கு கொஞ்சம் ரேராக வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ஸில் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஸ்டாக் எடுத்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் ப்ரைஸோட மோஸ்ட்டாக வந்து கம்மியாக சேல் பண்ண வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். மோஸ்ட்டாக பிராண்ட்ஸ் நீங்கள் வந்து இது ஆன்லைனில் கம்பேர் பண்ணலாம், மற்றதில் கம்பேர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ரேட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 100லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இயர்ஃபோன்ஸ்லாம். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா 6 month வாரண்டியோட வருது. ஸோ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. ஸோ நம்பலாம். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இது எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபோன் நம்பர்ஸும் கொடுக்குறாங்க, வாட்ஸ்அப் நம்பர்ஸும் கொடுக்குறேன், அது மாதிரி இன்ஸ்டாவோட லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ அது மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கலாம். இது வந்து நானும் என் ஃப்ரெண்டும் தான் பண்ணுறோம். ஸோ நான் போத் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால ப்ரைஸஸ்லாம் ரொம்ப சீப்பாக தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சர்ஸில் வந்து நிறையான ப்ராடக்ட்ஸ், நிறைய பிராண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வரலான்ற பிளான்ஸும் இருக்கும். அது மாதிரி பிஸ்னஸ் வந்து வெறும் கேஜெட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய டைப்ஸ் வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டும் இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவே தேவை. ஸோ பண்ணுங்கள், நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதுக்கு நான் பொறுப்பு. மாருதி சுசுகி எர்டிகா
இது வந்து ஒரு எம்யூவி டைப் வெஹிக்கல். ஸோ இந்த வெஹிக்கலை டிசைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் கிடையாது. ஸோ இதில் ஒரு டிசைன் அவுட்லுக் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் இருக்கணும். ஒரு காரை வந்து நீட்டாக டிசைன் பண்ணணும், அதுவும் அட்ராக்டிவாக டிசைன் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். வெறும் டிசைன் மட்டும் பண்ணிட்டா போதாது, அது மேனுஃபேக்சரிங்கும் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற காம்ப்ளிகேட்டட் ஒர்க்ஸை யார் வந்து போட்டி போடுறாங்களோ அந்த டிசைன் தான் வந்து அடிச்சுக்கும். ஸோ இதில் டிசைன்னு பார்க்கும்போது ஒரு நார்மலான லுக்ஸ் தான், ரொம்ப அட்ராக்டிவாக பயங்கரமாகவும் இல்லாமல் ரொம்ப மொக்கையாகவும் இல்லாமல். ஸோ எல்லா விதத்துலேயும் ரூஃபிங் லைன்ஸாக இருக்கட்டும், சைடில் டோர் பேனல்ஸாக இருக்கட்டும், அதுமாதிரி ஃப்ரண்ட் எண்டாக இருக்கட்டும், ரியராக இருக்கட்டும், எல்லாமே வந்து காருக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு லுக்கு வந்து கொடுக்குது. ஒரு நீட்டாக ஒரு டீசெண்டான லுக்கு வந்து கொடுக்குது. ஒரு எம்யூவிக்கு என்ன டைப் கொடுக்கணுமோ அந்த டிசைன் அட்ராக்ஷன் வந்து இதில் இருக்குது. ஸோ டிசைன் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப புவராலாம் இல்லை, ஒரு நார்மல் ரேஞ்சுக்கு வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க @% மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ், கலர்ஸ், ஸோ அது மூலிமா பார்க்கும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டே சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிறதுல கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலிமா டிசைன் அட்ராக்ஷன் வந்து நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பில்டு. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கணும். டிசைனோட பில்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கணும். மோஸ்ட்டாக யாருமே வந்து பில்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த கார் ஸ்கோர் பண்ண ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் ரேட்டிங் தான். 3 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது மெட்டீரியல் அப்படின்றது சூஸ் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை டிசைன் பண்ணுறது, ஃப்ரேம்ஸு, ஸோ பாடி பேனல்ஸ்லாம் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா வெறும் மெட்டீரியல் இம்பேக்ட் மூலிமா மட்டுமே அந்த பில்டை வந்து உறுதி பத்தாது. எப்படின்னா நான் இப்போ டிசைன் பண்ணுறது ஒரு இம்பேக்ட் ஆகுது அப்படின்னா மொத்த பாடி ஃப்ரேம்ஸ்க்கும் பாஸ் ஆகி போகும். இப்போ கரண்ட் ஒயர் மாதிரி இங்கே கரண்ட் பாஸ் ஆகும்னா நான் ஒரு கிலோமீட்டர் எடுத்துன்னு போய் விட்டாலும் அந்த கரண்ட் வந்து அந்த தண்டை ஃப்ளோ ஆகும். அது மாதிரி தான் ஒரு இம்பேக்ட் ஆகுது அப்படின்னா பாடி எண்டு வரைக்கும் போகும். ஸோ அது டிசைன் பண்ணுற ஒரு விதம் வந்து இருக்குது. ஸோ அதில் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. அந்த ஃப்ரேம் எப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதில் தான் பில்டெலாம் இருக்குது. ஸோ இதில் ஸ்ட்ரென்த்தும் வந்து இன்க்ளூட் ஆகுது. இதில் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் காசு ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ரேட்டில் கொடுக்கறதுக்காகவும் இல்லை பில்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. காம்ப்ளிகேட்டடாக போக போக காஸ்ட்டும் ஹெவி ஆகும். ஸோ அதை வந்து இவங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்க. மாருதி சுசுகியில் இன்னொன்று சொல்ல வேண்டிய ஒரு உண்மையான விஷயம், மாருதி சுசுகி ஷிஃப்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்த மாடல் அது வந்து 0 ஸ்டார் ரேட்டிங் தான். ஸோ அந்த கார் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேல் எடுத்து கொடுத்தது. 0 ஸ்டார் ரேட்டிங்கான கார் வந்து சேல் எடுத்து கொடுத்தது அப்படின்னா அது ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம் தான். ஸோ யாருக்குமே வந்து அந்த சேஃப்டி ரேட்டிங்ஸில் யாருக்குமே தெரியல. ஸோ 0 ஸ்டார் ரேட்டிங் அச்சீவ் பண்ணியும் அது நல்லா சேல் ஆகிருக்கு. ஏன்னா மெயின் பிகாஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்னால மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து பில்டையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். நீங்கள் டிமாண்ட் பண்ணணும். ஸோ இப்போ பில்டு இப்படி இருக்குன்னா நீங்கள் டிமாண்ட் பண்ணணும். ஓகே அப்படின்னா இந்த கார்லாம் வந்து 3 ஸ்டார் ரேட்டிங்லாம் ஓகே. ஹைவேல போய் சப்போஸ் இம்பாக்ட் ஆச்சு அப்படின்னா டேமேஜ் ஆகும். நீங்கள் சிட்டி கண்டிஷன்ஸ்லாம் ஓட்டுவீங்க அப்படின்னா அது பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரேஷ் டிரைவ் போகிறீங்க அப்படின்னா பார்க்கணும், பில்டை கண்டிப்பாக பார்க்கணும். மோஸ்ட்டாக இந்த கார் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க 7 சீட்டருக்காகவே இந்த காரை வந்து எடுக்கிறோம். ஏன்னா இதில் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுமாதிரி சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குஷன்டாகவும் இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் கொடுக்குது. அது மாதிரி லெக் ரூம் ஸ்பேஸும் சரி, ஹெட் ரூம் ஸ்பேஸும் சரி நல்லாவே இருக்குது. இப்போ நான் வந்து ஷார்ட் இருந்தாலும் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு மட்டும் இல்லை, ஒரு டாலர் ரைடர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் கம்ஃபர்ட் கொடுக்கும். இப்போ ரியர் 7th சீட் இருக்குது அப்படின்னா அதில் போய் உட்காரனாலும் மினிமமாக இப்போ என் ஹைட்டில் இருக்கவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் ஃப்ரண்ட் எண்டும் அது மாதிரி டிரைவருக்கு பின்னாடி இருக்க சீட்டும் மிடில் சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ சீட்ஸ்லாம் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் லாங் போகிறீங்க அப்படின்னாலும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது மாதிரி இதில் 7 மெம்பர்ஸ் வந்து ஈஸியாகவும் உட்கார முடியும். ஸோ சீட்ஸில் எந்த ப்ராப்ளம்ஸுமே கிடையாது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ வந்து இந்த கம்ஃபர்ட் இருக்குமா அப்படின்ற ஒரு பிரச்சனைலாம் இருக்க தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் 200 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டயர்ட் ஆக மாட்டீங்க, நல்லாவே இருக்குது. நீங்கள் அப்படி இன்க்ளூடிங் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னா சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா போதும், கம்ஃபர்ட் வந்து ஹெவியாகவே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஜின். ஒரு இன்ஜினில் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் மூலியம் தான் நம்ம ஒரு காரை டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு ஃபீலே வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதில் கொடுத்துருக்க இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு சிசி அந்த கணக்கில் பார்க்கும்போது 1498 சிசி வந்து கொடுத்துருக்காங்க. 4 வால் இன்ஜின் தான். 2 இன்லெட் போர்ட் 2 எக்ஸாஸ்ட் போர்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. டியூவல் ஓவர்ஹெட் கேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா கான்ஃபிகரேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹையராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த டிஸ்அட்வான்டேஜும் கொடுக்குற மாதிரி இல்லை. அது மாதிரி இதில் ப்ரொடியூஸ் ஆகிற பவர் அப்படின்னு பார்த்தோம்னா 94 PHP பவரும் ப்ரொடியூஸ் ஆகுது, 220 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ 225 ஸோ இதில் வந்து பவர் எந்த RPM ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 RPM, டார்க்குன்னு பார்க்கும்போது 1500 RPMலேயே ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது மூலிமா நம்மளுக்கு லோ எண்ட்லேயே டார்க் கிடைக்கும் போது நம்மளுக்கு ஹை எண்ட் டார்க்லாம் போக 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 நம்மளுக்கு பிக்கப் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இப்போ நம்ம லோ எண்ட்லேயே டார்க் வந்து அச்சீவ் பண்ணிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ நீங்கள் வந்து ஓடுறீங்க, இப்போ நீங்கள் 2 நிமிஷத்துலேயே அந்த நீங்கள் உங்களால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட முடியுன்ற ஒரு அளவு இருக்கும் பார்த்தீங்களா, அது உங்களால் வந்து 1 நிமிஷத்துலேயே பிக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க அந்த ஸ்பீட்லேயே. அந்த அந்த கணக்கு தான் இந்த டார்க் அப்படின்றது. உங்களால் ஃபஸ்ட்டு இனிஷியல்லேருந்து எவ்வளோ சீக்கிரம் எந்த ஆர்பிஎம் வரைக்கும் அது சுற்றி அந்த மேக்ஸிமம் அவுட்புட்டான டார்க் எடுத்துகிட்டு வரீங்களோ, அதுலேருந்து கண்டினியூஸாக அந்த மேக்ஸிமம் அவுட்புட்டான டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு தான். ஓகேங்களா? இந்த இன்ஜின் அப்படின்றத பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியேட்டர் மூலிமா கூலண்ட் வந்து ஆகும். ஸோ ஹீட் வந்து ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இன்ஜினோட லே அவுட் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா நீட்டாக வந்து லே அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜினில் மெயினாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் காருக்குன்னு மட்டும் மெயின்டெனன்ஸ் கிடையாது, எல்லா விஷயத்துக்கும் மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நானாக இருந்தாலும் என் பாடிக்கு மெயின்டெனன்ஸ் வந்து தேவை. நான் எப்படி சாப்பிட்றேன், என்ன பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தை பொறுத்து தான் நான் எப்படி இருக்குன்ற ஒரு விதமே இருக்குது. அதே மாதிரி தான் காருங்களையும், காரை வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம், எந்த விஷயம் எடுத்தாலும் மெயின்டெனன்ஸ் இல்லைனா அது வந்து நல்லா இருக்காது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஸோ கார்லேயும் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே அது வந்து கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஜினில் வந்து சர்டைன் கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டோம் அப்படின்னா இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, அதுமாதிரி ரேடியேட்டரோட கூலண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது. ஸோ பேட்டரி மெயினாக வந்து பேட்டரியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் பேட்டரி வந்து வீட்டிலே இருக்கீங்க அப்படின்னா பேட்டரி பவர் வந்து இருக்கும். ஏன்னா பேட்டரி வந்து கிரவுண்டாக கூட இருக்கும்போது ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எப்பயாச்சும் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்காச்சும் ஒரு லாங் டிரைவ் வந்து போயிட்டு வரணும். அப்படி போனால் தான் மட்டும்தான் இன்ஜினும் நல்லா இருக்கும், ஸோ பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கணும். கார் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த விஷயம்லாம் பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி ஏர் ப்ரெஷர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, டயர் வந்து வியர் ஆச்சு அப்படின்னா புது டயர் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ சஸ்பென்ஷன் டியூனிங் பண்ணுறது, வீல் அலைன்மெண்ட் பண்ணுறது, ஸோ எல்லா விஷயங்களும் மெயின்டெனன்ஸில் வந்து வரும். வீல் அலைன்மெண்ட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அது பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா காரோட பாடி சேசஸ்லாம் அடி வாங்கும், சஸ்பென்ஷன் அடி வாங்கும். ஸோ அது மூலிமா மொத்தமே டேமேஜ் ஆகும். ஸோ வீல் அலைன்மெண்ட் சர்டைன் கிலோமீட்டர்ஸ் போச்சுன்னா சேஞ்ச் பண்ணணும். அதுமாதிரி இன்ஜினில் ஸ்பாக்கெட் இருக்குது, ஸ்பாக்கெட் இல்லை ஸ்பார்க் ப்ளக் இருக்குது, இன்ஜெக்டர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணணும். கியர் பாக்ஸ் ஆயில் இருக்கும். ஸோ அந்த கியர் பாக்ஸ் ஆயிலும் 50,000 போகுதா சேஞ்ச் பண்ணணும். உங்கள் காருக்குன்னு சொல்லி சர்டைன் ரேஞ்ச் இருக்கும், அதில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ எல்லாமே பீரியடிக்காக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. மெயின்டைன் பண்ணல அப்படின்னா 20,000 கிலோமீட்டர் போகும்போது ஏகப்பட்ட செலவு வைக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து டிரைவபிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். டிரைவபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு காரை டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா லோ எண்ட் ஸ்பீடில் போகும்போது அது நல்லா இருக்கும் போது தான் தெரியும். இப்போ நீங்கள் டாப் எண்ட் ஒரு 100 போகிறீங்க அப்படின்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் சும்மா சில காலெலாம் பார்த்தீங்கன்னா லைட் டைப் அசைச்சாலே இப்படி இப்படி மூவ் ஆகுது. அது மாதிரி பம்ப்லாம் போகும்போது பாடி ஷேக் ஆகுறது, ரொம்ப ஷேக் ஆகிட்டே இருக்கும். சும்மா லைட்டாக கொடுத்தாலே உங்கள் கண்ட்ரோல் மீறி போகும். ஸோ அந்த விஷயம்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே மெயின்டெனன்ஸ்லேயே வரும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி காரில் வந்து நீங்கள் வீல் அலைன்மெண்ட் கரெக்டாக பண்ணாமல் இருந்தீங்க, சஸ்பென்ஷனை வந்து கரெக்டாக டியூன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிரைவபிலிட்டி வந்து மிஸ் ஆகும். அது மாதிரி வீலோட ரேடியஸ் இருக்கும், ரிம்மோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். பட் R15னா R15ஓட ரிம்மு மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். அதோட எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷனோட டியூனிங் வந்து சேஞ்ச் ஆகும், நாள் ஆக சேஞ்ச் ஆகும். ஸோ அது மூலிமா டிரைவபிலிட்டி வந்து கெடுக்கும். ஓகேங்களா? அது மாதிரி ஸ்டேரிங் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு லாங்கில் போகிறோம், இப்போ நம்ம 100ல் போகிறோம் அப்படின்னா கான்ஃபிடென்ட் கொடுக்குது. பட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தோம் அப்படின்னா ஒரு டாப் எண்ட்லாம் அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஓகே. நார்மல் பர்சனுக்கு அந்த ஸ்பீட்லாம் போகும்போது கான்ஃபிடென்ட் வந்து நல்லாவே கொடுக்குது. டிரைவபிலிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு வந்து எனக்கு தோணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 மெம்பர்ஸ் உட்காந்துட்டு போகிறோம் அப்படின்னா டிரைவிங்கில் வந்து எந்த ஃபால்ட்ஸும் வந்து இல்லை. இன்ஜினோட புஷ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அது மாதிரி அதில் கொடுக்குற ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. இந்த டிரைவிங்னு பார்க்கும்போது பாடியில் வந்து ரோல் பண்ண விடாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம கார் டேர்னிங்கில் பண்ணுறோன்னா தூக்கி போட்டுடக்கூடாது, இப்படி திருப்பக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து ஆன்டி ரோல் பார்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது. நிறைய விஷயங்கள்லாம் வந்து அதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டேரிங் இருக்குது அப்படின்னா வீலை வந்து ட்விஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, ஸோ வீலோட ஆங்கிளை வந்து மாற்றாமல் இருக்கிறதுக்கு, ஸோ அதுக்கெலாம் வந்து நிறைய லிங்க்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணாமல் விட்டிங்கன்னா லிங்க் வந்து டேமேஜ் ஆகும். அப்படியே லிங்க் ஃபுல்லாக மாற்ற வேண்டியதாக வரும், ஆக்சிலே மாற்ற வேண்டியதாக வரும். ஸோ அதுமாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் போய்கிட்டே இருக்கும். ஸோ டிரைவபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது மெயின்டெனன்ஸ் எல்லாத்துலேயும் மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து சஸ்பென்ஷன் அண்ட் டயர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டயர்ஸை பற்றி பார்ப்போம். டயர்ஸ்ன்னு பார்த்தோன்னா இதில் வந்து ஸ்டீல் ரிம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் ரிம் தான் இருக்கிறதே வந்து ஸ்ட்ராங்கர். ஆனால் அதுதான் வந்து மோஸ்ட்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. பட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கர், ரொம்ப ஹெவியான டிரைவிங்க்குலாம் வந்து சூட்டபுளாக இருக்கும், சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாது. பட் ஒரு லுக்குக்காக மட்டும்தான் அலாய் வீல்ஸ் வந்து மூவ் ஆகும். அது வந்து வெயிட்டும் கம்மி, பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூட கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் அலாய் வீல் மூவ் ஆகுது. ஸ்டீல் வீலோட ரேட்டும் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா R15 இன்ச் வீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. R15ன்னு கொடுக்கும்போது வீல் ரேடியஸ் ஓகே. இந்த ரேடியஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த ரேடியஸ் கரெக்டாக தான் இருக்கணும். ஸோ இந்த
இந்த வீல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வீலாக கூட தான் சஸ்பென்ஷன் வந்து அட்டாச் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த வீல் ரேடியஸ் மாற்றும் போது சஸ்பென்ஷனோட லிங்க் வந்து மாறும். ஸோ வந்து அது மூலியமாகவே உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகும். இதில் கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து மெக்பெரம் ஸ்டட் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. காயில் ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ரியலில் பார்த்தோன்னா டார்ஷன் பீம் வந்து கொடுத்துருக்காங்க. காயில் ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. டார்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு கம்பி இப்படி வச்சுட்டு இருக்கேன், முறுக்கு அப்படின்னா சுத்தம் பார்த்தீங்களா, ட்விஸ்டிங் மூமெண்ட். ஸோ அது மூலிமா அந்த ஒரு ட்விஸ்டிங் மூமெண்ட் மூலிமா சஸ்பென்ஷன் ஆக்சிஸை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு சஸ்பென்ஷன் வந்து நல்லாவே இருக்குது. இந்த காருக்கு ஓகே, இதை விட பெட்டராக கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் எனக்கு அவசியம் இல்லை. இதுவே ஓகே அப்படின்ற நிலமையில தான் இருக்குது. ரொம்ப பம்பில் போகிறீங்க அப்படின்னா மட்டும் அந்த சின்ன ஒரு குஷனிங் எஃபெக்ட் மட்டும் இப்படி இருக்குது. ஸோ அது மேனேஜபிள் தான். இந்த காருக்கு அதை இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஓகேயான லெவலில் தான் இருக்குது. காரில் கொடுத்துருக்க டயரோட சைஸ், டயர்ஸ் தான் வந்து மோஸ்ட்டாக ஒரு காரை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகுது ஒரு பாத்தில். இப்போ நம்ம வந்து டயர் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஒரு சின்ன காருக்கு டயர் சர்ஃபேஸ் வந்து அதிகமாக இருக்க தேவையில்லைங்க. நிறைய கார் நோட் பண்ணுங்கள், ஆல்டோ டயர் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, அதுமாதிரி பெரிய பெரிய கார்ஸ்லாம் ஏன் டயர் சர்ஃபேஸ் ரொம்ப லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணுங்கள். வீல் பேஸும் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பாடி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அந்த வீல் பேஸும் வீல் லென்த்தும் வந்து ரொம்ப முக்கியம். அது இருக்கிறதுனால தான் பாடி கண்ட்ரோல் பண்ண முடியும். ரொம்ப நான் கிட்ட வச்சு விட்டேன் அப்படின்னா அது வந்து பாடி கண்ட்ரோல் பண்ணாது. அது வந்து பேருக்கு இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்க டயர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 185/65 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த காருக்கு போதுமான அளவுக்கே வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. ஏன்னா இதில் வந்து வீல் பேஸ் அதிகம், ரொம்ப லென்த்தாக வந்து இருக்குது. எம்விவி அப்படின்றதுனால ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால கண்ட்ரோல் வந்து ரொம்ப மோஸ்ட்டாக டேமேஜ் ஆகலை. கண்ட்ரோல் வந்து நல்லா தான் இருக்குது. பாடி ரோல் ஆகாமையும் பார்த்துக்குது, உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியும் நல்லாவே கொடுக்குது. ஸோ அதுக்கு இந்த டயர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கிரிப்பிங்கும் நல்லா இருக்குது. ஃபியூவல் டேங்க் ரேஞ்ச், இதில் ஃபியூவல் டேங்க் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா 45 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 20 வந்து ஆவரேஜாக கிடைக்கும். சிட்டிலன்னு பார்த்தீங்கன்னா 17 வந்து ஆவரேஜாக கிடைக்கும். இதை வந்து நாங்கள் கிளைம் பண்ணது. ஸோ மைலேஜில் எந்த பிரச்சனையும் கிடையாது. லைட்ஸ்ன்னு பார்க்கும்போது இதில் வந்து ஆலோஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2000 சம்திங், இது வந்து ஒரு 6 years 7 years வந்து ஓல்டு வெஹிக்கிள். ஸோ அப்படின்றதுனால ஆலோஜன் பல்ப் தான். விசிபிலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆலோஜன் பல்போட விசிபிலிட்டியே நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்இடி பல்ப் வந்து ரொம்ப ஐ கூசம் நிறைய விதங்களில் அது அஃபெக்ட் ஆகுது. ஸோ எல்இடி போகிறதுக்கு பதில் ஆலோஜனே எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஸோ லைட்ஸில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரியல்லையும் சரி, டேஞ்சர் லைட்ஸ் எல்லாமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. டிசைனும் எல்லாம் ஓகே தான். இன்டீரியர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து ஆக்ஸ் கனெக்ஷன் இருக்குது. ஃபோனில் வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் சிஸ்டம் வந்து இப்போ இருக்க வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே வரும். இதில் வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து எஃப்எம் சப்போர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி இன்டீரியர்ஸ் வந்து நீட்டான லேஅவுட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் பிளாஸ்டிக்ஸில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டேஸ் ஆக பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ் மூலிமா அது வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும், கண்டிப்பாக ஆகும். அது மாதிரி இதில் வந்து ஏசி வென்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் எண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. ரியலில் இது 7 seaters அப்படின்னு இருக்கிறதுனால ரியல்லையும் பார்த்தீங்கன்னா மேலே ரூஃபில் வந்து ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூலிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஏசி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஃபியூல் எஃபிஷியன்சியும் லைட்டாக வந்து கம்மியாகும். ஸோ ஏசிக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அப்பப்போ வந்து எப்பயாச்சும் சில சர்வீஸ் இஷ்யூவில் ஏசி வென்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஸோ அதில் ஏதாச்சும் டஸ்ட் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னா அந்த மோட்டர்ஸ்லாம் கம்ப்ரஸர்லாம் நல்லா இருக்கா, ஸோ அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இன்டீரியர்ஸோட லேஅவுட்லாம் வந்து நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அது மாதிரி பாட்டில் ஹோல்டர் ஸ்பேஸ் எல்லாமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ்ன்னு பார்க்கும்போது 220 liters தான். இதில் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு சின்ன ஒரு பின்னாடி பேக் மாட்டோம் பார்த்தீங்கன்னா, அந்த பேக் மாதிரி ஒரு 2-3 பேக் தான் அடுக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே அடுக்க முடியாது. சப்போஸ் நீங்கள் வந்து 7 members போகல அப்படின்னா அதை பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் பூட் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பூட் ஸ்பேஸில் இது மாதிரி காசுலாம் மோஸ்ட்டாக அடி வாங்குறது இது ஒரு பூட் ஸ்பேஸ் விஷயத்துலலாம் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஜஸ்ட் ஓவரால் என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இந்த காரை பற்றி. இந்த கார் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக ஒரு ஆவரேஜுக்கு ஒரு அபோவாக வந்து ஸ்கோர் ஆகுது அப்படின்ட்டே சொல்லலாம். ஒரு ஸ்டார் ரேட்டிங்காக வச்சு பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து ஒரு 3.5 அது மாதிரி ரேட்டிங்ஸ் தான் வந்து நான் கொடுப்பேன். இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ், மெயின்டெனன்ஸ், இன்ஜின், அப்புறமேட்டா கம்ஃபர்ட், ஸோ அதிலலாம் வந்து ஸ்கோர் பண்ணுது. ஸோ பில்டு, அந்த ஒரு சின்ன வைப்ரேஷன்ஸ் இஷ்யூஸு, ஸோ ஸ்டெபிலிட்டி அதிலலாம் வந்து சின்னதாக வந்து லூஸ் ஆகுது. ஸோ ஹேண்ட்லிங், ஸோ அதெல்லாம் வந்து சின்னதாக லூஸ் ஆகுது. இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக எடுக்கணும் அப்படின்னா இந்த காருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்குன்னா மோஸ்ட்டாக இதை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க யங்ஸ்டர்ஸாக இருக்கவங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த கார் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணலாம். ரொம்ப லாங்கில் நிறைய பேர் வந்து கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னா இந்த கார் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். என்னோட ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5. ஸோ அந்த ஸ்கோரில் வந்து வரும். ஓவராலாக இந்த கார் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். ஒரு சிட்டி யூசேஜுக்கும் செம்மையாக இருக்கும். ஒரு லாங்லாம் போகிறீங்க ஒரு 200 kilometers அதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கும் மேலே போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் நீங்கள் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணுன்னா ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற நீங்கள் ஒரு டிரைவிங் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து
சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பிஸ்னஸ் பற்றி ஒரு லிங்க்ஸும் கொடுக்குறேன். ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் வந்து ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பண்ணுற ஒரு பிஸ்னஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நம்ம வந்து பார்த்தோன்னா கேஜெட்ஸ், எல்லா விதமான கேஜெட்ஸும் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் வாட்சஸ், இயர்ஃபோன்ஸ், நெக் பேண்ட்ஸ், ஸ்பீக்கர்ஸ், ஸோ அது மாதிரிலாம் சேல் பண்ணிட்டு இருக்கோம். வித் வாரண்ட்டி, 6 month வாரண்டியோட சேல் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி JBL போட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பேசிஸில் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து கொஞ்சம் ரேர் கேசஸ், இப்போதைக்கு கொஞ்சம் ரேராக வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ஸில் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஸ்டாக் எடுத்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் ப்ரைஸோட மோஸ்ட்டாக வந்து கம்மியாக சேல் பண்ண வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். மோஸ்ட்டாக பிராண்ட்ஸ் நீங்கள் வந்து இது ஆன்லைனில் கம்பேர் பண்ணலாம், மற்றதில் கம்பேர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ரேட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 100லேருந்து